வணக்கம் நண்பர்களே. நம்ம ராஜநிலையில் வித்தியாசமான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஒரு மனிதனின் வாழ்வை வளமாக்கும் ராஜநிலை அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு மனிதனின் வாழ்வை எப்படி நம்மளுக்கு ராஜநிலை உதவி புரியுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒருவர் பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை யாராலும் எவராலும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம மாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன இருக்கிறது, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல நம்மளுடைய பெயர் அதை நம்ம தான் சூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த பெயர் சரியான முறையில் நம்ம அமைத்து கொள்ளணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நம்ம வண்டியை நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ எந்த வண்டி வேணும் அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். அந்த வண்டியை நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ அதையும் நம்ம வந்து தெளிவான முறையில் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம பேசக்கூடிய செல்ஃபோன் எண்கள். செல்ஃபோனையே நம்ம வந்து பணம் கொடுத்து எடுக்கிறது இந்த ராஜநிலை அப்படின்ற அந்த எண்கள், நல்ல எண்களில் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 14,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குறவங்க இருக்கிறாங்க, 16,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குறவங்க இருக்காங்க, 20,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குறவங்க. இந்த நல்ல எண்களில் ஃபோன் வாங்கினா அந்த ஃபோன் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்றதான் கணக்கு. இதுவே 2,000 ரூபாய்க்கு நம்ம ஃபோன் வாங்கலாம், 4,000 ரூபாய்க்கு நம்ம ஃபோன் வாங்கலாம். இப்படி நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஃபோனுடைய விலையவே நம்ம நிர்ணயிக்கலாம். அப்போ அந்த ஃபோனுக்கு உள்ளே போடக்கூடிய அந்த செல்ஃபோன் எண்களை அதையும் நம்ம தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒருவருடைய செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், அடுத்ததாக நம்ம வண்டி எண்ணாக இருக்கட்டும், இந்த 2 எண்களையும் வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள்கிட்டையும் சரி, அம்மா அப்பாக்கிட்டையும் சரி, வந்த மனைவிகிட்டையும் சரி, யாருக்கிட்டையுமே வந்து ஃபோனில் பேசுகிற அளவுக்கு அவங்கள்ட்ட கூட பேசுகிறதில்ல. அதுதான் உண்மை. அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அது தவறாக உங்களை சொல்லலை. அப்போ அதை வந்து நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதான் இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அப்போ அந்த செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், வண்டி எண்ணாக இருக்கட்டும், ஒரு வயசு வந்த பிறகு அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமண தேதியையும் நாம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அந்த தேதி முகூர்த்தம் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுக்காமல் அந்த ராஜ நிலையில் உண்டான அந்த தேதியை நாம் எடுத்து அதில் நம்ம வந்து திருமணமோ ஒரு சுபகாரியங்கள் நாம் செய்யும்போது அந்த சுபகாரியங்கள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மாற்றித்தரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம வந்து வீட்டு நிலையின் அளவுகளையும் நம்ம வந்து சரியாக எடுக்கணும். சார் எப்படிங்க சார் நம்ம வீட்டு எல்லாம் வச்சாச்சு, வீடெல்லாம் கட்டியாச்சு, இப்போ வீட்டில் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த நிலையின் அளவுகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த நிலையின் அளவுகளுக்கு உண்டான பலன்கள் நாம் வந்து சொல்லலாம். அப்போ வந்து புது வீடு கட்டினாலும் சரி, பழைய வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி. இப்போ நாங்கள் வாடகை வீடு இருக்கோம் சார், அதனால் எங்களுக்கு என்னங்க சார் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டியதில்லை. வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே வந்து குடியிருக்கீங்க. அப்போ அந்த வீட்டுக்கு உள்ளே போன பிறகு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அந்த நிலையின் அளவுகளை வச்சே நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ வந்து வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் இந்த நிலையின் அளவுகள் சரியாக அமைக்கணும். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளே போன ஒவ்வொருத்தவங்க வீடு வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க சொந்த வீடு வாங்கி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து நிலையின் அளவுகள் அங்கே சரியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராசியாக இருக்குதுப்பா, இந்த வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து வீடு கட்டி தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு பேரெல்லாம் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
அந்த நிலையின் அளவுகள் தான் அங்கே கணக்கு காரணமே. அப்போ அந்த நம்ம மாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நம்ம சரியான முறையில் இந்த ராஜ்ய நிலையின் அளவுகளை கொண்டு நம்ம மாற்றம் செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ராஜ்ய நிலையின் நோக்கமே. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு தெளிவான முறையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், வண்டி எண்ணாக இருக்கட்டும், திருமண தேதியாக இருக்கட்டும், அடுத்து நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய புது வீடு கட்டி அதற்கு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த நாளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த ராஜ நிலையை சார்ந்து நம்ம செயல்பட்டோமானால் அங்கே வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை நமக்கு கொண்டு கொடுக்கும். இது நீங்கள் ஒரு முறை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. தினமும் நம்ம அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு செஞ்சுட்டு போகிறது கிடையாது. இப்போ செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், அந்த எண்ணை ஒரு தடவை நம்பர் எடுப்பீங்க, அந்த நம்பரை எடுத்திங்கன்னா அதை தான் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், அந்த வண்டியை எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்கும் அந்த வண்டி உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சரியான முறையில் செய்யும்போது நம்ம வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பதே இந்த ராஜநிலையின் நோக்கமே. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றிகள், வணக்கம்.